வங்கதேசத்திற்கு கல்வி பயில சென்ற மாணவ செல்வங்கள் அங்கு ஏற்பட்டுள்ள சாதாரண சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள பதட்டத்தின் காரணமாக பாதுகாப்பு கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களுக்கு கொடுத்த தகவலின்படி மாணவ செல்வங்களை பாதுகாப்பான முறையில் அவங்களுடைய விருப்பத்தோடு அழைத்து வந்து இல்லத்தில் பெற்றோர் இல்லத்தில் ஒப்படைக்கின்ற பணி இன்றைக்கு தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அந்த கட்டத்தில் இன்றைக்கு 42 மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து 21ஆம் தேதி 49 மாணவர்களும், 22ஆம் தேதி 82 மாணவர்களும், 23ஆம் தேதி 35 மாணவர்களும், இன்றைக்கு 42 ஆக ஒட்டுமொத்தமாக இதுவரையிலும் 208 பேர் மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். நம்முடைய துறை சார்பாக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர்களுக்கு விமான கட்டணத்துடன் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து அவர்கள் இல்லம் வரை பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பணியை இன்றைக்கு நம் துறை செய்து கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இப்பொழுது பதிவாகியுள்ள நிலவில் நாளை 8 பேர் வரை இருக்கிறார்கள் என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல முறையில் பாதுகாப்போடு மாணவ செல்வங்கள் வந்திருக்கின்ற செய்தியும் சொன்னார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சருக்கு மாணவர்கள் சார்பாக நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. பெற்றோர்களும் பல பேர் தொலைபேசி மூலமாக எங்கள் வீட்டு பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாப்போடு அழைத்து வந்து இல்லங்களில் ஒப்படைக்கின்ற பணி மகத்தான பணி. எனவே மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்ப சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று செய்தி சொல்லியிருக்கிறார். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாக அவங்கள் அருகில் இருக்கின்ற நடக்கின்ற சம்பவத்துக்கு அருகில் இருக்கின்ற மாணவர்கள் மட்டும் அந்த பயத்தின் காரணமாக இங்கே தொடர்ந்து வருகின்ற 4 நாட்களாக வருகிற சூழ்நிலை ஏற்பட்டது. இப்பொழுது விசாரிக்கின்ற நேரத்தில் அந்த பதட்டமெல்லாம் குறைந்து சீரான முறையில் இருக்கிறதா தான் தகவல் கிடைக்கிறது. மேலும் மாணவர்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை நாம் வரவேற்போம். எனவே நாளைக்கு 8 மாணவர்கள் நாளைக்கு வர உள்ளார்கள் என்ற செய்தி மட்டும்தான் பதிவாகியுள்ளது. மீண்டும் இங்கு வந்து கல்வியை தொடர்வதற்கான விருப்பங்கள் தெரிவிக்க அரசாங்கம் ஏதேனும் உதவி செய்ய அந்த சந்தேகத்துக்கு இப்போ இடம் இல்லை. இப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலையை கருதி தான் அந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்களே தவிர மீண்டும் அந்த மாணவர்களை கேட்டதற்கு தொடர்ந்து இது ஓரிரு மாதங்களில் அது சரியானவுடன் மீண்டும் சென்று அங்கே கல்வியை தொடருவோம் என்றுதான் மாணவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பாதுகாப்பான அரசாங்கம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். மேலும் அந்த அச்சம் வரக்கூடாது என்பதற்காக தான் எந்த விதமான ஒரு சந்தேகங்கள் உருவாக்கக்கூடாது என்ற நிலை அறிந்துதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாதுகாப்போடு அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் சொல்லுவதற்கு மாணவர்கள் மகிழ்ச்சியாகவும் அவர்களுடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சியாகவும் சூழ்நிலை சரியானவுடன் நாங்கள் அனுப்பி மீண்டும் படிக்க வைக்கிறோம் என்றுதான் மாணவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், பெற்றோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.